3 நாளாக இம்பார்ட்டன்ட் நியூஸாக போயிட்டுருக்கிறது தான் இந்த அகமதாபாத் பிளேன் கிராஷ். இந்த பிளேன் கிராஷை பற்றின நியூஸ் தான் நம்ம அதிகமாக 2-3 நாளாக கேட்டுட்ருக்கோம். நம்ம மனசுலையும் ஐயோ இத்தனை உயிர்கள் போயிருச்சேன்னு யோசிச்சுட்ருக்கிறதும் இந்த நிகழ்வை பற்றியாக தான் இருக்கும். நமக்கு தெரியும், இந்த விபத்தில் ஒன்றுமே தெரியாத சின்ன பச்சிளம் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நிறைய பேர் இறந்துட்டாங்க. நிறைய கனவுகளை சுமந்துட்டு போனவங்க இனி நம்ம வாழ்க்கை சரியாயிரும், இனி பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆயிரும்னு நினச்சிட்டு போனவங்க அப்படியே நிறைய பேருடைய கனவு ஒரே நிமிஷத்தில் செதஞ்சு போனது இந்த பிளேன் கிராஷில். இந்த உலகத்துக்கு ஒரு நாள் பாய் பாய் சொல்லிட்டு எல்லாருமே போகணும் தான். ஒன்று இயேசுவுடைய வருகையோடு இருக்கும், இல்லை நம்மளுடைய மரணமாக இருக்கும். அடுத்த நிமிஷம் நிச்சயமில்லாத ஒரு வாழ்க்கை தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். ஆனால் இந்த நிச்சயமில்லாத வாழ்க்கையில் நம்ம நிறைய விஷயங்கள் மேலே இன்னும் அடம் பிடிச்சிட்ருக்கோம். உங்கள் கூடவே இருக்கிற உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட இன்னும் நீங்கள் கோபமாக இருக்கீங்க தானே? அவங்க பண்ண ஏதோ ஒரு சின்ன தவறை இன்னும் உங்களை அலட்டிட்டு அவங்கக்கிட்ட பேசாமல் உங்களை தடுத்து நிறுத்திட்டுருக்கு தானே? ஆனால் இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் கற்றுத்தரக்கூடிய பாடம் அடுத்த நிமிஷம் கண்டிப்பாக நிரந்தரமானதே இல்லை. அது ஏசு கிறிஸ்துவுடைய வருகையோ இல்லை நம்மளுடைய மரணமோ எதுவாக இருந்தாலும் அடுத்த நிமிஷமே நம்ம இந்த உலகத்திலேருந்து எடுத்துக்கொள்ளப்படுவோம். அன்னைக்கு நம்ம இந்த மனுஷர்களை மன்னிக்கவோ இல்லை நம்ம கோவத்தை குறைக்கவோ நமக்கு டைம் கிடைக்காது. கண்டிப்பாக இனி நம்ம கையில் டைமும் இல்லை. அதனால் இன்றைக்கே பண்ண வேண்டிய விஷயத்த இன்றைக்கே கண்டிப்பாக பண்ணுங்கள். யாரையாவது மன்னிக்கணுமா, அவங்கள மன்னிச்சிருங்க. அவங்க மேலே எந்த கோபத்தையும் சுமந்துட்டு நடக்க வேண்டாம். இன்றைக்கி அவங்கக்கிட்ட கண்டிப்பாக போய் ஒரு வார்த்தை பேச, நீ அன்னைக்கு இப்படி பண்ணது எனக்கு ஹர்ட் ஆச்சு, ஆனாலும் பரவாயில்ல, இனி அப்படி பண்ணாத அப்படின்னு அவங்கக்கிட்ட பேச ட்ரை பண்ணுங்கள். கோவம் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய இருக்குது. நம்ம பண்ண வேண்டிய நிறைய கடமைகளை பண்ணாமல் இருப்போம். நம்ம கூட இருக்கிறவங்கள நம்ம நேசிக்காமல் இருப்போம். அப்படி ஏதாவது பண்ணிகிட்ருக்கீங்கன்னா இருக்கிற டைமில் பண்ணுங்கள். ஜெபம் பண்ணால் மட்டும் போதாது. எனக்கு இயேசு கிறிஸ்துவை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னாலும் போதாது. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த ஒரு வாழ்க்கை உண்டு, அவர் வச்சுட்டு போன ஒரு மாதிரி உண்டு, அதை நமக்கு பின்பற்ற முடியணும். அவர் யார் மேலேயும் கோவத்தை சுமந்துட்டு நடந்ததா பைபிளில் எங்கேயுமே சொல்லலை. அதனால் எந்த கோபம் இருந்தாலும் இந்த நிமிஷமே விட்டுட்டு இயேசு கிறிஸ்து காட்டின வழியில் நடக்க நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். நல்லா ஜெபம் பண்ணுங்க, கர்த்தருடைய வருகைக்கு தயாராகும். பிரைஸ் தி லார்ட். ஆமென்.